கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசப்பா நல்லவர், அவர் பெரியவர், ஆலோசனை கர்த்தர். வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, ஆலோசனைகளை கேட்கணும். நிறைய பேருக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்கிறத அறியணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லி எப்படி வாழ சொல்லுகிறார் என்பதை அறியக்கூடாது. அது ரொம்ப முட்டாள்தனமான காரியம். வாக்குத்தத்தங்கள் எவ்வளோ முக்கியமானதோ அதை விட முக்கியமானது கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகள். ஆலோசனை இல்லாத ஜனங்கள் சீர்கட்டும் போவார்களாம். அதனால் வாக்குத்தத்தமும் தேவை. நமக்கு நடக்க போகிறதை செய்ய போகிறதை அறிய வேண்டும். அதே நேரத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அறிய வேண்டும். ரெண்டும் தான் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக முடியும். வெறும் வாக்குத்தத்தம் இருந்தால் அது ஏட்டு சுரக்காய், கரைக்கு உதவாத மாதிரி, அது நிறைவேறாது. அதில் இன்றைக்கு ஆண்டு சில நேரங்களில் ஜீவார்த்தை மூலம் கொடுக்குற ஆலோசனைகளும் கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 29:2. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தினுடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரத்தினுடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணுமா? பரிசுத்தத்தோடு கர்த்தரை தொழணும். கர்த்தரை தொழுகிறேனுங்கிறது இல்லை. கர்த்தரை தொழுறதுக்கு முன்னால் நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அது கொஞ்சம் கிளியர் பண்ணணும். நம்ம ஆண்டவரை போல பரிசுத்தமாக இருக்க முடியாது. மனுஷன் தானே. கண்களில் பரிசுத்த குலைச்சல் இருக்கும், வார்த்தையில் இருக்கும், சிந்தனை இருக்கும். ஆனாலும் தேவனிடத்தில் வரும்போது முதல்ல பரிசுத்தத்துக்காக மன்றாடணும். பாவ அறிக்கை செய்யணும். குற்றங்களை எல்லாம் ஒப்புக்கொள்ளணும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே உருவாக அதன் பிறகு கர்த்தரை தொழும்போது ஒரு மேன்மை உண்டாகும். எல்லாரும் ஆண்டவரை தொழுறாங்க, அவரவர் தெய்வத்தை எல்லாம் வணங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, அவரை தொழுது கொள்றவங்க பரிசுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமானவர். அப்படிதான் பைபிள் சொல்லுது. நான் பரிசுத்தராக இருக்கிறதுனால நீங்களும் எனக்கு கேட்ட பரிசுத்தமாக இருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு அசுத்தமான தெய்வனை கண்டு கொள்ள மாட்டார். இப்போ தாய் தகப்பன் அசுத்தமானவங்க, கெட்டு போனவங்க, குடிகாரங்க, ரவுடிங்க, துன்மார்க்கன்னா பிள்ளைகளை பெருசாக யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யோசிக்க முடியாது, பிள்ளைகிட்ட சொல்லவும் முடியாது. பிள்ளைகளை கேள்வி கேட்டுருவாங்க, நீங்கள் என்ன பெரிய யோக்கியமானு கேட்பாங்க. உண்மை தானே? நம்முடைய தெய்வத்தை குற்றப்படுத்தவே முடியாதுல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செய்யும்போது கேட்டார்ல, என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடுன்னு கேட்டார். ஒருத்தனும் சொல்ல முடியலையே. அவ்வளோ பரிசுத்தம் வாழ்ந்த தெய்வம் தானே அவர். அவர் அசுத்தமானவர் இல்லைங்க. அசுத்தம் செய்கிறோம் அவருக்கு தெரியாதுல்ல. அசுத்தத்தை அவர் வெறுக்கிறார். பிசாசன் அசுத்தமானவன். அதனால் கொஞ்சம் பரிசுத்தத்துக்குள்ளே வாங்க. நான் கிறிஸ்தவனுங்கிற போர்வில் மதத்தில் இருக்கிறேன், எனக்கு கிறிஸ்தவ மதம், எனக்கு கிறிஸ்தவ சபை அப்படின்னு அந்த வைராக்கியம் மட்டும் போதாது. அது இருக்கட்டும். வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தமான கிரிகளை, சிகரெட்டு, பீடி, குடிவெறி, விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட வார்த்தைகள், போய் ஏமாற்று, இதெல்லாம் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகட்டுமே. அதுக்கு முயற்சி எடுங்களேன். அப்படி பண்ணிக்கிட்டு ஆண்டவரை தொழுது பாருங்கள், ஆராய்ச்சி பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய கதை இயேசப்பா செய்வார். சரியா? ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பேசின வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை நாங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எங்களுக்கு பேசினேன். யாரெல்லாம் இன்னும் அந்த பரிசுத்தத்தை குறித்து அறியாமலும் அதை குறித்து வாஞ்சிக்காமல் இருக்கிறாங்களோ, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு உணர்வுள்ள இறுதியும் உண்டாகட்டும். தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளட்டும். பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்கட்டும். இன்னைக்கு பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. குறிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.